நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுகமளிக்குமாற நிகழ்ச்சிக்கு ஜாஸ்வா டிவி குடும்பமாக இணைந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். கடந்த 6 மாதம் கண்மணி போல நம்மை பாதுகாத்திருக்கிறார். இப்பொழுதும் 7வது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நிச்சயமாக நம்மை கூட்டி சேர்த்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தாவீது சொல்வான், நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்தாரம் இல்லையா அப்படின்னு சொன்னது போல நாம் அனைவரும் கூடி இருப்பதற்கு ஒரு முகாந்தாரம் உண்டு. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்கள் பிரச்சனைகளோடு பாடுகளோடு இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு அதில் ஒரு வெற்றியை கொடுத்து, ஒரு ஜெயத்தை கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய இன்று முடிவு எடுத்து விட்டார். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். எனவே சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? அற்புதங்கள் செய்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர். நீர் என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே, நீங்கள் என் பக்கத்தில் இருப்பதை நான் தெரியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, எங்கள் பலவீன நேரம்தான்ப்பா, பலவீனப்பட்டு போயிருந்த ஆண்டவரே, பற்பல விதத்தில் எங்களை சத்ருவானவன் பலவீனப்படுத்தி போயிருக்கும் பொழுது, இயேசுவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பலனாக வந்து இந்த 2026ஆம் ஆண்டிலையும் 6 மாதங்கள் கடந்து இந்த 7வது மாதத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவரே நிறுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே ஒன்று கூட்டி இருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்க, அந்த சிலுவையை நோக்கி பார்க்க, அந்த வெற்றி ஆண்டவரே சிறந்த அந்த சிலுவையை நோக்கி பார்த்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு தகப்பனே நீர் கிருபை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதுமாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் பொறுப்பெடுப்பீராக, பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே என்னென்ன கண்ணீரோடு இருக்கிறார்களோ, என்னென்ன வேதனைகளோடு இருக்கிறார்களோ, இயேசு என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவரே ஏதாவது செய்யும் அப்பான்னு சொல்லி 6 மாதம் கஷ்டப்பட்டுட்டேன், வேதனைப்பட்டுட்டேன். இந்த மாதமாவது இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும்
இயேசுவே உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் அமருவதாக, அமருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் உதவுகிற தேவன். நீங்க கூப்பிட்டீங்கல்ல, உங்க வீட்டில் இயேசு வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ அவருடைய மகிமைக்குள்ளாக நம்மை மூடி வைத்திருக்கிறார். நிச்சயமாக உற்சாகத்தோடு அவரை நோக்கி நம்ம பாடலை பாட போகிறோம். ஏன்னா, ஏன் இயேசு என் வாழ்க்கையில் வரணும், இயேசு ஏன் என் வீட்டில் வரணும், இயேசுவை ஏன் நோக்கி கூப்பிட்டேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, என் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க, தரித்திரமான ஒரு சூழ்நிலை, என் சாப்பிட்டியா கேட்கறதுக்கு யாருமே இல்லை, வியாதியா படுத்திருக்கிறியே, சுகமா இருக்கியா, மாத்திரை சாப்பிட்டியா, மருந்து சாப்பிட்டியா, இப்போ உன் உடலுக்கு எப்படி இருக்கு, கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். உங்களை விசாரிப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நீங்க கூப்பிட்ட உடனே வந்திருக்கிறார். அவரை நோக்கி அந்த பாடலை பாடலாமா? உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளில் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் ஆதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினால் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உன்னை ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், அஞ்சிடாத மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தர் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்ந்துதான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு இருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. வியாதியஸ்தன் என்று ஒதுக்கி வைப்பார்கள், ஆனால் இயேசு ஒரு நாளும் உங்களை விலக்கி வைக்க மாட்டார், உங்களை ஒதுக்கியும் வைக்க மாட்டார்.
இயேசுவைத்தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துதலையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் சொல்கிறாங்க, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ப முடியலை. இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு தான் வரும் பொழுது மீண்டுமாக இந்த உலகத்திற்கு அவர் நியாயாதிபதியாக வருவார். இரக்கமுள்ளவராக அல்ல, நேசிக்கிறவர்களாக அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் இந்த உலகத்திற்கு வருவார். தாம் அப்படி வரும் பொழுது இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்குமோ அத்தனை காரியங்களும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பூமி அதிர்ச்சி உண்டாகும். இப்படி பல காரியங்களை, அன்பு தணிந்து போகும், குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, இப்படி பல காரியங்களை இயேசு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதே காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் இயேசு சொன்னதில் ஒன்று, சமாதானம் இல்லாமல் இருக்கும் ஒருவருக்கொருவர். அப்படிப்பட்ட சமாதான குலைச்சலோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பங்கள் பாதிப்பில் இருக்கு. யார் பெரியவன்? நாடுகளிலும் இது விட்டு வைக்கல. எல்லா வீடுகளிலும், எல்லா குடும்பத்திலும், எல்லா சபைகளிலும், எல்லா நாடுகளிலுமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. யார் பெரியவன்? அதில் சமாதான குலைச்சலோடு இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், எல்லாம் நடக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த இயேசு கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு இன்று சொல்லக்கூடிய காரியம் என்ன? பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதில் 27வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் 14வது அதிகாரம் அதில் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் உலகத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கலாம்? உலகத்தில் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்தியும் வந்து கொண்டு இருக்கலாம். அல்லது பூமி அதிர்ச்சிகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா காரியங்களையும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம், நம்முடைய இருதயம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்ல, சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இயேசு இன்றைய தினத்தில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எந்த விஷயத்தில் உங்கள் வீட்டில் சமாதான குலைச்சல் இருக்கிறது? எந்த காரியத்தில் நீங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் இன்று மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடும்படியாக சமாதான பிரபுவாக அவர் உங்கள் வீடுகளில் இன்று இறங்கி இருக்கிறார். நிச்சயமாக இந்த இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சமாதான குலைச்சலோடு நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்த்தா, முதலாவது ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஒரு நபருக்கு கொடுக்கிறார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் அதில் 36வது வசனத்தில் அங்கு வசனம் சொல்கிறது, இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கு இயேசு வந்து சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அங்கு சொல்லுவதை பார்க்க முடிகிறது. சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போ அவர்கள் என்ன சமாதான குலைச்சலோடு இருந்தார்களா? எப்படிப்பட்ட சமாதானம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது
என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் முதல்ல இருந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, எம்மாவூரில் இருந்து 2 சீஷர்கள் அவங்க எம்மாவூருக்கு செல்கிறார்கள். அவர்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது பேசிக்கொண்டு போகிறார்கள். அது எந்த சமயமாக இருக்கிறது? இயேசுவை சிலுவையில் அறைந்து மரித்து விடுகிறார். மரித்த இயேசுவை அங்கு அடக்கம் பண்ணுகிறார்கள். காவலுக்கு ஆட்களை வைக்கிறார்கள். 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அங்கு கல்லறையின் இடத்துல போய் பார்க்கும் பொழுது அங்கு இயேசுவினுடைய சரீரம் இல்லை. கல்லறை இருக்கிறது. அடைக்கப்பட்ட கல்லறை திறக்கப்பட்டதாக இருக்கிறது. கல் வைத்து அது பூட்டப்பட்டதாக இருந்தது. ஆனால் அது திறக்கப்பட்டு போயிருக்கிறது. அங்கிருந்த காவலாட்களை காணும். அங்கு சென்றவர்கள் வந்து கூறுகிறார்கள், இயேசுவை காணும், இயேசுவினுடைய சரீரத்தை காணும் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார்கள். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே, அவருடைய ஊழிய பாதையிலே நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுதே அங்கு சொல்கிறார், நான் மரிப்பேன், இப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்பட்டு நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இயேசு சொல்லி இருந்தார். ஆனாலும் அது அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. அதனால அவர்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை. இயேசுவினுடைய சரீரம் இந்த இடத்துல தானே வைத்தோம், நம்மோடு கூட தான் 30 வருஷம் இருந்தார், 3.5 ஆண்டு காலம் ஊழியத்தை செய்தார், மனிதனாக முழு மனிதனாக இருந்தார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் மரித்த பின்பு கேட்டு சரீரத்தை கேட்டு பெற்று அந்த குகையிலே அடக்கம் பண்ணியிருந்தோம். ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் இப்ப வந்து பார்க்கும் பொழுது அந்த சரீரத்தை காணவில்லையே. யார் கொண்டு போயிருப்பார்கள்? எப்படி இது நடந்திருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஒரு குழப்பத்தில் 2 பேருமாக பேசி கொண்டு போகிறார்கள். இயேசுவினுடைய சரீரம் எங்கே? யார் கொண்டு போயிருப்பாங்க? ஒருவேளை மற்ற சீஷர்கள் கொண்டு போயிருப்பார்களோ, அல்லது காவலாளிகள் கொண்டு போயிருப்பார்களோ, அல்லது அவரை சிலுவையில் அறைந்தவர்கள், இயேசு சொன்னாரே 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி அதை பொய்யாக நிரூபிக்க வேண்டும், அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டோம்னா அவர் எப்படி உயிர் தெழுந்ததாக காண்பிப்பார் என்று சொல்லி அப்படி செய்திருப்பார்களோ? என்ன நடந்தது தெரியல. ஒரு குழப்பமான சூழ்நிலையில, மனநிலையில அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த சரீரத்தை காணவில்லை. அப்படி அவர்கள் குழப்பத்தோடு சென்று கொண்டு இருக்கும் பொழுதுதான் அங்கு சென்று சீஷர்கள் அனைவரிடத்திலும் போய் இயேசுவும் கூட போகிறார். இயேசு தங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் தன்னை யார் என்று சொல்லி. வெளிப்படுத்தின பின்பு அவர்கள் வேகமாக ஓடோடி, மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், இயேசுடைய சீஷர்கள், அவர்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், இயேசுவை நாங்கள் கண்டோம், இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், அவருடைய சரீரத்தை காணும்னு சொல்லி நம்மெல்லாம் குழம்பி போய் இருக்கிறோமே. இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசுவை நாங்கள் தரிசித்தோம், இயேசு எங்களோடு கூட பேசினார், இயேசு ஆதியாகமத்திலிருந்து அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் எங்களிடத்தில் எடுத்து சொல்லும் பொழுது எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிந்தது. நாங்கள் கண்டோம். இவர்கள் பார்த்தார்கள், சொல்லுகிறார்கள். ஆனா மற்றவர்களுக்கு ஒரு குழப்பம். ஐயோ, இவங்க ஏற்கனவே சொன்னார்களே, இவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எனவே அதை உறுதிப்படுத்துவதற்கு அவருடைய சீஷர்கள் இவர்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒளித்து வைத்திருக்கலாம். எனவே அவர்களிடத்தில் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மேல பழியை போட்டு விடுவார்களோ என்று சொல்லி இவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி மரணித்தவர் உயிரோடு எழுப்புவார்? இப்பவும் நமக்கு அப்படித்தானே இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழும்ப முடியும் என்று சொல்லி, அதே போலதான் அவர்களும் விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். இயேசுவை எப்படி நம்ம உயிரோடு எழும்ப முடியும் என்று சொல்லி அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா, இந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன முடிவு? இது நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் சமாதானம் இல்லை. ஏனால் இயேசுவை உயிரோடு எழுப்பினதை ஒரு சிலர் பார்த்திருக்கிறார்கள், ஒரு சிலர் பார்க்கவில்லை.
அப்ப அவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பம், ஒரு சமாதானம் இல்லை. ஒருவர் சொல்ல இயேசு உயிரோடு எழுப்பி விட்டார், மற்றவர் சொல்றார் இயேசு உயிரோடு எழும்பவில்லை. ஒரு குழப்பமான சூழ்நிலை அங்கு. அது நிமித்தமாக சமாதானம் இல்லாமல் இருந்தது. மனசு சரியில்லை, மனசு ஒத்து போகல, ஒரு மனமா இல்லை அப்படின்னாலே அங்கு சமாதான குலைச்சல் உண்டாயிருக்கிறது. எதனால? ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சமாதானத்தோடு இருக்காது, நம்முடைய மனம் சமாதானத்தோடு இருக்காது. ஐயோ என்ன ஆகுமோ, யாது ஆகுமோ, என்ன செய்வது, எப்படி நம்ம இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வருவது, அப்படிதான் நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஒரு சகோதரருடைய சாட்சியை அவர் மூலமாக கேள்விப்பட்டேன். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், பிரதர், நானும் இன்னொரு நபர் 2 பேரும் வேலைக்கு எழுதி போட்டோம். வேலைக்கு போய் அரசு தேர்வு எழுதினோம். அரசு தேர்வில் இருவரும் பாஸ் பண்ணிட்டோம். அடுத்து வேற ஒரு தனியார் கம்பெனிக்கும் போட்டிருந்தோம். தனியார் கம்பெனியிலிருந்து எங்கள் இருவருக்கும் அழைப்பு வந்து விட்டது. இங்கேயும் நாங்கள் தேர்ச்சி பெற்று விட்டோம், அங்கேயும் அழைப்பு வந்து விட்டது. எங்கு செல்வது? ஒரு குழப்பமான சூழ்நிலை. 2 பேர் வீட்டிலையும் குழப்பம், இவங்களுக்குள்ளேயும் குழப்பம், வீட்டிலையும் குழப்பம். அப்போ மற்றவர்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தார்கள். அரசு வேலை தான் நிரந்தரமான வேலை, அரசு வேலை நல்ல வேலை, அதோடு மாத்திரமல்ல அது கொஞ்சம் சம்பளமும் அதிகம். தனியார் வேலை சம்பளமும் கம்மி. அப்ப எதற்கு நீங்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, ஏன்ப்பா இதுல என்னப்பா குழப்பம், கவர்மெண்ட் வேலை கிடைக்கு, அதிகமான சம்பளம் கிடைக்கி, இதை விட்டுட்டு யாரும் தனியார் கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்களா? நீங்க தனியார் கம்பெனி வேலையை விட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஏன்னா தனியார் கம்பெனிக்கு உடனே ஜாயின் பண்ண சொல்லி வந்துருச்சு. இங்க பாஸ் பண்ணி இருக்கிறார்கள், வேலைக்கு இன்னும் ஆர்டர் போடல. அப்ப என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு சகோதரர் அவர் நேர போய் தேவாலயத்துக்கு போய், ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் போய்கொண்டு இருக்கிற ஒரு குழப்பமான நிலை, இந்த குழப்பத்திலிருந்து எனக்கு ஒரு முடிவு வேண்டும், எந்த வேலைக்கு செல்வது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையான காரியத்தை சொல்லுகிறார். ஒரு சிலர் சொல்றாங்க, கவர்மெண்ட் வேலை அது எப்பப்ப கிடைக்க போகுது, பாஸ் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க என்னைக்கு ஆர்டர் போட்டு என்னைக்கு கிடைக்க, அதுக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போறீங்களா, இதை விட்டுட்டு ஏன் கவர்மெண்ட் வேலைன்னு போய் நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் உள்ளவர்கள் சொல்றாங்க, மேய்ச்சாலும் மேய்க்கணும், கவர்மெண்ட் கழுதையத்தான் மேய்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன செய்வது தெரியல ஆண்டவரே அப்படின்னு போய் அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய மனதிற்கு ஆண்டவர் மனதிலிருந்து பேசி இருக்கிறார். தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், தனியார் கம்பெனி வேலை, குறைஞ்ச சம்பளம். இவர் ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு, நான் தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு, ஏன்னா தனியார் கம்பெனியில் உடனே போய் ஜாயின் பண்ணலாம், காலையில் ஆர்டர் வந்துருச்சு. அப்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே நான் தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்கிறார். வீட்டில் ஃபுல்லாக எதிர்ப்பு. நீ ஏன் இந்த கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏன் அவசரப்படுற? இல்லை, நான் தெளிவாக இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு தெளிவான லீடிங்கை கொடுத்திருக்கிறார், தெளிவாக எனக்கு உணர்த்தியிருக்கிறார். நான் போய் ஜெபிக்கும் பொழுது எனக்கு தனியார் வேலைக்கு போவதில் தான் ஒரு சமாதானம் என்னுடைய இருதயத்தில் இருக்கு. அதனால நான் தனியார் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போக போறேன், நாளைக்கே போய் நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தன்னுடைய மற்ற நண்பரிடத்திலும் சொல்லியிருக்கிறார். அவன் பயங்கரமா சிரிச்சிருக்கிறாரு. போ, ஒன்னிய மாதிரி பைத்தியக்கார பையன் யார் இருப்பான், அரசு வேலை பாஸ் ஆகிருக்கிறோம், நல்ல பதவி வேற, நல்ல சம்பளம், இதை விட்டுட்டு தனியாருக்கு யாருக்கு போவா அப்படின்னு சொல்லி இவர் அல்லல் தட்டி விட்டார். நான் இப்போ இந்த இதுக்கு வேலைக்கு போகலை, நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவர் போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார். வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி அவருக்கு மற்றும் ஒரு முறை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னே சொல்லிட்டார். தனியார் வேலை வேண்டான்னு சொல்லி இன்னொரு சகோதரர் சொல்லிவிட்டார். அந்த சகோதரர் சொன்ன உடனே இவர் வேலைக்கு போயிருக்கிறாரு.
ஒரு 20 நாள் சென்ற பின்பு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, இங்க அரசு தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு. முறைகேடு நடந்ததுனால அது கோர்ட்ல கேஸ் போட்டு ஃபுல்லா நிப்பாட்டிட்டாங்க. திருப்பி மறு தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனேயும் இவர் மற்ற நபருக்கு, அரசு வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி இருந்த நபருக்கு ஒரு பேரிடியாக விழுந்தது. அவர் உடனே என்ன செஞ்சார்? ஐயோ என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவருக்கு அழைப்பு வந்த தனியார் கம்பெனி நோக்கி பேசும் பொழுது, அதற்கு பதிலாக மாற்று நபரை போட்டாச்சு, உங்களை வேலைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, இப்போதைக்கு வேக்கண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். இந்த சகோதரர் அழகா அந்த மாதமே சம்பளம் வாங்கி நன்கு இருந்திருக்கிறார். ஒரு 2 வருடம் கழித்து மீண்டுமாக இவருக்கு அரசு தேர்வு எழுதியிருக்கிறார். அதே தேர்வில் இவர் மீண்டுமாக வெற்றி பெற்று இந்த தனியார் வேலையை விட்டுவிட்டு அந்த அரசு வேலைக்கு அவர் சென்று விட்டார். ஆனால் மற்ற நபர் குழப்பத்தில் அப்படியே இருந்து போய்விட்டார். அவர் கோபத்தில் நான் இந்த தேர்வு எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேர்வும் எழுதவில்லை. வேற ஒரு குறைந்த சம்பளத்தில் அவர் வேலைக்கு போய் வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு குழப்பமான நிலை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. என் வீட்டில் சொல்றாங்க, நீங்க ஏன் இங்க போற? 2 வருஷம் நான் தனியார் கம்பெனியில வேலை செய்து விட்டு 3ஆம் ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்று செல்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஏன் கர்த்தர் எனக்கு இந்த குழப்பமான கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் கேட்பதற்கு கடினமாகத்தான் இருந்தது. எல்லாரும் ஏளனம் பண்ணினார்கள், என்னை பார்த்து நகைத்தார்கள். உன்னை மாதிரி பைத்தியக்காரன் யார் இருப்பா? அரசு வேலையில நீ தேர்ச்சி பெற்றிருக்கிறாய், அரசு தேர்வுல இதுல நீ தேர்ச்சி பெற்று நீ நிச்சயமாக அரசு வேலையில நல்ல பதவியில செல்வதை விட்டுவிட்டு நீ இப்படி போகிறாயே என்று சொல்லி எள்ளி நகையாடினவர்கள் மத்தியில கர்த்தர் எல்லா குழப்பத்திலிருந்தும் இவருக்கு விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். இப்போ இந்த குடும்பம் ஒரு நிரந்தரமான சமாதானத்தை பெற்றுக்கொண்டது. ஏன்னா அரசு வேலையும் கிடைச்சிருச்சு, அதனை காட்டிலும் உயர்ந்த பதவி கிடைச்சது. சுகமாக நன்றாக இவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனா அவருடைய காரியம் எப்படியாக இருக்கிறது? அவருடைய வேலை இல்லாத சூழலை, ஒண்ணுமில்லாமல் போய் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். குழப்பமான சூழ்நிலையில உங்கள் குடும்பம் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறதா? எந்த காலேஜில் கொண்டு பிள்ளைகளை சேர்ப்பது, எந்த வேலையில கொண்டு பிள்ளைகளை சேர்ப்பது, எந்த தொழிலை செய்வது, என்ன செய்வது, யாது செய்வது என்று சொல்லி குடும்பத்தில் குழப்பம். அந்த குழப்பத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் சமாதான குலைவு காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் சமாதானம். அங்கு அவர்களுக்கு காண்பிக்கிறார், எப்பா நான் இதோ இருக்கிறேன், நீங்க ஏன் குழப்பத்தில் இருக்கிறீர்கள்? இதோ நான் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னேன், நான் உயிரோடு எழும்பி விட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி அங்கு காண்பிக்கிறார். உங்களுக்கு சமாதானம் இருக்கட்டும், உங்களுக்குள்ள நீங்க குழம்ப வேண்டாம், உங்களுக்குள்ள நீங்க பயப்பட வேண்டாம், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு காண்பித்தார். சமாதானம், இயேசு தருகிற சமாதானம் மெய்யான சமாதானம். இயேசு தருகிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். இயேசு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பது போல தோன்றும், ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது பிரச்சனையில போய் முடியும். எனவே நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பமான சூழல்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். மேலும் வேற என்ன பயத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள், என்ன குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தா, பரிசுத்த யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் அதுல 20வது வசனத்தை
அங்கு வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு இங்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். முதலாவது குழப்பத்தில் இருந்தவர்கள் மத்தியில வந்து ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். நீங்கள் குழம்ப வேண்டாம், இதுதான் உங்களுக்கு வழி, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பித்தார். அதே போல அந்த சகோதரருக்கு வேலையில, நீ தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போ, குழம்ப வேண்டாம், தனியார் வேலைக்கு போ, 2 வருஷம் நீ சம்பளம் வாங்கலாம், 2 வருஷம் வேலை இல்லாமல் நீ சும்மா இல்லாம நீ வேலைக்கு சென்று பணம் சம்பாதித்து கொண்டிருக்கலாம். 2 வருஷத்திற்கு பின்பாக உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும். ஏனென்றால் அவர் நம்மை உள்ளங்கைகளில வரைந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகிறது. அதனால் அவர் அந்த மகனுக்கு பேசினார். அந்த மகன் கீழ்ப்படிந்தபடியினால், குழப்பத்திலிருந்து விடுதலை பெற்றபடியினால் அந்த மகனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில எந்த குழப்பத்தினால உங்க குடும்ப சமாதானத்தை இழந்து காணப்படுகிறதோ, அந்த சமாதானத்திற்கு கர்த்தர் சமாதான குலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சமாதானத்தை கொடுப்பார். 2வது, இங்கு ஒரு பயந்த சூழலை, யூதர்களுக்கு பயந்து போய் இருக்கிறார்கள். யூதர்களுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். அப்ப இயேசு உயிரோடு எழும்ப யாரால முடியும்? ஒருவராலும். மரித்த பின்பு 3வது நாள், அதுவும் மரித்த உடனே அல்ல, மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்புவது எப்படி முடியும்? அடக்கம் பண்ணின பின்பு ஒரு நாளும் முடியாதல்லவா? அப்படி இருக்கையில இவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சரீரத்தை கொண்டு போய்விட்டு அவங்க இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் என்று சொல்லி இவர்கள் பொய்யான செய்தியை பரப்பி அனைவரையும் இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் என்று சொல்லி நம்ப வைத்து விடுவார்கள் என்று சொல்லி இவர்கள்ட்ட தான் வந்து கேட்பாங்க, சரீரத்தை எங்க வச்ச, சரீரத்தை எங்க கொண்டு போயிட்டீங்க? அதனால ஒரு பயம். ஏன் இயேசுடைய சரீரத்தை காணும்? நம்மகிட்ட வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்ல? நம்ம அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? இயேசு உயிரோடு எழுப்பி காண்பி அப்படின்னு சொன்னா நம்ம என்னத்தை காண்பிக்க முடியும்? இயேசுடைய சரீரம் எங்கன்னு எனக்கே தெரியாது, எங்களுக்கே தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? அதனால அவர்களுக்குள்ளாக ஒரு பயம், கலக்கம். ஐயா, நான் என்ன செய்வது? பயந்து போய் யூதருக்கு பயந்ததினால் அங்கு கதவை பூட்டி கொண்டு உள்ளே உட்காருகிறார். யாரும் என்னை பார்த்து விடக்கூடாது, யாரும் என்னை எதுவும் செய்து விடக்கூடாது என்று சொல்லி ஒருவித பயத்தோடு தன்னை அடைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இயேசு அவர்களுக்கு வந்து காண்பிக்கிறார். என்னுடைய சரீரம் யாரும் கொண்டு போகவில்லை, இதோ உயிரோடு இருக்கிறேன். தன்னுடைய காயங்களை காண்பிக்கிறார். நான் தான் இயேசு. நீங்கள் சிலுவையில் அறைந்து என்னை அடக்கம் பண்ணினீர்களே, அதே இயேசு நான் தான். இதோ காயங்களை பாருங்கள், என் விழாவில் கை போட்டு பாருங்கள், நான் தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு நான் தான். உயிரோடு எழும்புவேன் என்று நான் சொன்னல, அதை சொல்லி முடித்து செய்திருக்கிறேன். நான் ஏதோ உங்கள்கிட்ட 3 நாள் உயிரோடு எழும்பிடுவேன் சொல்லிட்டு போவதற்காக நான் வரவில்லை. நான் உயிரோடு எழும்பினால்தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கிடைக்கும். நான் உயிரோடு எழுப்பவில்லை என்றால் எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? நான் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே இல்லாமல் போயிருக்கும். எனவே காண்பிக்கிறார் பயம். ஒரு வட மாநில சகோதரருடைய சாட்சி, அவர்களுடைய பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன காரியம், அவருடைய குடும்பம் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் தான் இருந்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு சாபம் அந்த குடும்பத்தை பிடித்திருக்கிறது. அந்த சாபத்தின் நிமித்தமாக அவருடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவர் பலியாகி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருவர் பலி. எல்லாம் பயமாய் போச்சு. கடைசியில் இவர்
9வது நபர். 8 பேர் மரித்து விட்டார்கள். கடைசியில் அவங்க சகோதரர்கள், அவங்க பெற்றோர்கள் சொன்னாங்க, எப்பா உன்னை நாங்கள் இழக்க விரும்பலை, நீயாவது இந்த வீட்டில் இருந்தா தான், இந்த பட்டணத்தில் இருந்தா தான் நமக்கு மரணம் வந்துடும், நீ ஏதாவது வெளியில ஓடி போயிரு, கண்காணாத இடத்துல நீ உயிரோட வாச்சி இருந்து கொள், செத்து போவாய், இங்க என்ன மரித்து போவாய் என்று சொன்னவுடன் இவர் பயந்து போய், எத்தனை வயதுல? 12 வயதுல 12 வயதுல தன்னுடைய உயிருக்கு பயந்து போய் கண்காணாத வேறு ஒரு மாநிலத்தில் போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார். மும்பையில போய் தஞ்சம் புகுந்து அங்கு போய் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வேலை செய்து வந்து இருக்கிறார். கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறார். யாரும் வேலைக்கு சரியா கொடுக்கல. ஏதோ சாப்பாட்டுக்காக கொஞ்ச நேரம் ஹோட்டல்ல வேலை செஞ்சா ஒரு நாள் சாப்பாடு தர்ற, அவ்வளவுதான். மறுநாள் 2 நாளைக்கு மேல அவர் வேலைக்கு வைக்கிறது கிடையாது. ஏன்னா 12 வயசு பையன். ஒண்ணு குழந்தை தொழிலாளர்கள்னு தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவன் யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் இவரை யாரும் விடலை. அல்லது வேற யாராவது இவன் திருடுறதுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனை நம்பவில்லை. நம்பாமல் இருந்ததுனால இவருக்கு ரொம்ப வேதனையோடு மனம் உடைந்து போய் கடைசியில் ஒரு நாள் எங்காவது போய் செத்து போகலாம், சாப்பாட்டுக்கு வழியில் பயங்கர பசி, எங்கேயுமே வேலை கிடைக்கல, அந்த பக்கத்தையும் முழுவதுமாக சுற்றியாச்சு, வேலை பார்த்தாச்சு, திருப்பி அதே ஹோட்டலுக்கு வேலைக்கு போனோம், அங்கே வேலைக்கு சேர்க்க மாட்டேன்றாங்க, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தெரியாம நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் துண்டு பிரதி கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் பார்த்த உடனேயும் அவர்கிட்ட சொல்லிருக்கிறார், எனக்கு இது பேப்பர் வேண்டாம், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் முதல் கொடுங்களேன். அவர் உடனேயும் அந்த சகோதரர் மேல கைப்பட்டு, என்ன தம்பி நீ எந்த ஊரு, என்ன யாது, எல்லாவற்றையும் விசாரித்திருக்கிறார். விசாரித்த உடனேயும் அவர் சொல்லியிருக்கிறாரு, சரி இப்ப நீ எங்க தங்கி இருக்கிற? ஏன் நான் எங்கேயுமே தங்கல, சும்மா இப்படிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க கொஞ்ச நேரம் தூங்குவேன், போலீஸ்காரங்க விரட்டிடுவாங்க, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போவேன், அப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கு. நான் என் சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை, வீட்டில் ஒரு சாபம், அது நிமித்தமாக என் குடும்பத்தில் எல்லாரும், என்னுடைய சகோதர சகோதரி 8 பேர் மரித்து போய் விட்டார்கள். அடுத்து நான் தான் இருக்கிறேன், பயந்து போய் ஓடி வந்துட்டேன். வீட்டில் என் பெற்றோர்களும் நீ எங்கேயாச்சும் ஓடி போயிருன்னு சொன்னாங்க. கையில் 5 பைசா காசு இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. உடனேயும் அந்த சகோதரர் சொல்லி, நீ இப்பொழுது சரியான இடத்துல வந்திருக்கிற, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரருக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு, நீ வா என் கூட இருந்து கொள் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டு போய் அவர் கூடவே இருக்க வச்சு அவருடைய குடும்பத்தோட ஒரு நபராக அவரை வைத்து கொண்டு, அதெல்லாம் சாபத்தை எல்லாம் இயேசு மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஜபித்து, நல்ல ஒரு வருஷம் வரைக்கும் அவர் இல்லை நான் செத்துப்போம் அந்த பயத்திலே இருந்திருக்கிறார். பிறகு 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. அந்த போதகருக்கு அந்த சுவிசேஷ ஊழியர் சொல்லியிருக்கிறார், அப்பா 1.5 வருஷம் ஆச்சுப்பா, நீ சாக மாட்ட, எல்லா சாப கட்டுகளை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார். ஏன்னா அவர் ஆலயத்துக்கு போகும்பொழுது எல்லாம் கொண்டு போய் அவரை வைத்து வேதத்தை எல்லாம் நல்லா கேட்டிருக்கிறார், தினமும் வேதத்தை வாசிக்க வைத்திருக்கிறார். அது நிமித்தமாக நம்பிக்கை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் படிக்க வச்சு ஓரளவு பைபிள் காலேஜ் தெரிந்து கொண்டு அவருடைய வீட்டில் வைத்து இப்போ ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். இயேசு வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதம். 8 பேர் தொடர்ச்சியாக மரணத்தை சந்தித்தார்கள். ஆனா இயேசு என்னை தெரிந்து கொண்டார். என்ன வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இயேசு என்னை தேடி வந்தார். ஐயா, இயேசு என்னை தேடி வந்தார். நான் எங்கேயோ இருந்து நான் பாம்பே போயிட்டேன், பாம்பே போய் ஒவ்வொரு இடமா சுற்றி கொண்டு இருக்கிறேன். நான் நினைக்கிறேன், அந்த சகோதரர் சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன், இயேசு என் கூடவே வந்திருக்கிறார், என்னுடைய பாடுகளை எல்லாம் கேட்டிருக்கிறார். இரக்கத்தோடு அந்த ஊழியரை என் பக்கமாக இயேசு திருப்பி இருக்கிறார். அவர் நிமித்தமாக என் குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டுகள் போச்சு.
இப்போ நானும் என் பெற்றோரை அழைத்து கொண்டு வந்து சந்தோஷமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில் இப்போ மரணத்தை குறித்த ஒரு பயமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. இப்பொழுது எனக்கு வயது 26 ஆகிறது. 12 வயதில் நான் ஓடி வந்தேன், நான் மரணித்து விடுவேன் என்று சொல்லி. ஆனால் இம்மட்டுமாக இயேசு எங்களை சுமந்து வருகிறார். எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து எங்கள் தகப்பனார் பிள்ளையை இழந்துட்டோமேன்னு சொல்லி 9 பிள்ளையை பெற்றுட்டு ஒரு பிள்ளை கூட இல்லையே. கடைசி காலத்தில் நம்மை போஷிப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த சகோதரர் அங்கு போய் தன்னுடைய பெற்றோர்களும் அழைத்து கொண்டு வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பயத்தினால அந்த குடும்பத்தில் சமாதானம் இழந்து போய் காணப்பட்டது. அந்த சமாதான குலைச்சலை இயேசு மாற்றினார். இயேசு மாற்றி ஒரு சுகத்தை கொடுத்தார். அதே போல உங்களுடைய வீடுகளிலையும் நீங்கள் கவலையோடு இருந்து கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பயத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை என்னவாக முடியுமோ, என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தீருமோ, இது நிமித்தமாக என் குடும்பத்தில் சமாதான குலைச்சல் உண்டாயிருக்கே என்று சகோதர சகோதரிகளால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கே, பயமாக இருந்து கொண்டு இருக்கிறதே. அவர்கள் பில்லி சூனியம் வச்சிருவாங்களோ, எனக்கு மாந்திரிகம் பண்ணிடுவாங்களோ, பயமாக இருக்கிறதே என்று சொல்லி பயந்து போய் இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களோ, இயேசு உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, இயேசுவினுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்று உங்களிடத்தில் இயேசு கேட்டுக்கொண்டிருக்கிறார். பயத்தினால சமாதான குலைவு குடும்பத்தில் இருக்கும் என்றால் இயேசு அந்த எல்லாவற்றையும் உடைத்து, எல்லா சாப கட்டுகள், எந்த பாவ கட்டுகள் எல்லாவற்றையும் முறித்து உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை இன்று இயேசு கட்டளையிட போகிறார். அதற்குத்தான் இயேசு இந்த தினத்தில் உங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் வார்த்தை மூலமாக பேசுகிறவர், அவர்தான் வார்த்தை. வார்த்தை உங்களுக்கு நேராகத்தான் வருகிறது. உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்து நம்ம பார்த்தா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ரெபெக்காளுடைய வயிற்றிலேயே 2 பிள்ளைகள் மோதிக்கொண்டு இருக்கிறது. வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள், வயிற்றில் இருக்கும் போதே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு இருக்கிறது. பிள்ளைகள் நிறைய குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு பயம், என் பிள்ளைங்க ஒற்றுமையா வாழ்ந்துருவாங்களா, என் பிள்ளைங்க சமாதானமா இருந்துருவாங்களா. ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேர், ஏசா யாக்கோபு. 2 பேரும் கடைசியில் மோதிக்கொண்டவர்கள். வயிற்றுக்குள்ள மோதினது மாத்திரமல்ல, வெளியிலையும் மோதிக்கொண்டு சண்டை போட்டு ஒருவருக்கொருவர் கொலை செய்யக்கூடிய ஒரு தூரத்திற்கு போய்விட்டார்கள். கொலை செய்ய ஏசா தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய விடுவேன், எப்படியாவது நான் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். யாக்கோபு பயந்து தன்னுடைய மாமனார் வீட்டில் போய் அங்கு 2 மனைவிகளுக்காக 14 வருடம், மாமனாருக்காக 6 வருடம், மொத்தம் 20 வருஷம் ஆடுகளை மேய்த்து அங்கு கஷ்டப்பட்டு சம்பாதித்து அங்கு அவனால் புறக்கணிக்கப்பட்டவனாக அவனுடைய முகநாடி மாறினது நிமித்தமாக அங்கிருந்து புறப்பட்டு திருப்பி வருகிற வேளையில பயம். என்னுடைய சகோதரன் என்னை கொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கிறானே, சமாதான குலைச்சல் இருக்கிறே ஒரு பயம், சமாதானம் இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை தனியா ஒவ்வொன்றாக தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அனுப்புறான். சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இயேசு வாழ்க்கையை மாற்றினார். கர்த்தர் அங்கு வாழ்க்கையை மாற்றினார். சமாதான குலைச்சலோடு பயந்து போய் இருந்திருக்கிற அந்த சமாதான குலைச்சல் பிள்ளைகள், பிரிந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஒற்றுமையாக்கினார். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்புக்கு
பிள்ளைகள் சகோதரர்கள் வெறுத்தார்கள். கடைசி வரைக்கும் இந்த சகோதரர்கள் இணைவார்களா? பார்க்கும் பொழுது சான்ஸே இல்லை. ஒரு நாளும் அவர்கள் சேர்ந்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டே இருக்கு. கொலை செய்யணும் முயற்சி பண்றாங்க, குழிக்குள்ள தூக்கி போடுறாங்க, அதுக்கடுத்து இன்னொருத்த வித்துட்டாங்க. வித்தவனை பார்த்தா அவன் இன்னொரு ஆள்கிட்ட போய் கொடுத்துட்டான். அந்த ஆள் என்னன்னா சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுட்டான். சகோதரர்களுக்குள்ள சமாதானம் வருமா? பயம். எப்போ பயம் வந்தது? அங்க யோசேப்பு சாக்குல தானியத்தோடு கூட அவங்க கொண்டு வந்த பணத்தையும் உள்ள போட்டதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம செய்த தவறு, அந்த பாவம் தான் இப்போ நம்மளை பிடிச்சிருக்கு. சமாதானம் இல்லை. ஆனா கடைசியில் யோசேப்பு தன் சகோதரர்களோடு இணைந்து இருப்பதை யாக்கோபு பார்க்கிறான். நான் பிள்ளையற்றவனா இருக்கிறேன்னு சொல்லி அழுது புலம்பினவன், சமாதானம் இல்லாமல் கிடந்தவன், அங்கு சமாதானத்தோடு அவன் மரணம் அடைந்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. பிள்ளைகளுடைய சமாதானம். ஐயா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளை குறித்து எனக்கு மன கவலையாக இருக்கிறது. என் பிள்ளைகள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகுமா? என்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக நான் என்னுடைய வாழ்க்கையில சமாதானமற்று போயிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை குறித்து சமாதானம் இல்லை. முதல்ல சமாதானம் எதனால இல்லை? முதல் காரியம் குழப்பத்தினால சமாதானம் இல்லை, பயத்தினால சமாதானம் இல்லை. மூன்றாவது பிள்ளைகளால சமாதானம் இல்லை. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறது என் பிள்ளை. என் பிள்ளை சொல்லவே கேட்கவே மாட்டேங்கிறான். என்ன சொன்னாலும் எதிர்த்து தான் பேசுறான். ஏன் எதிர்த்து அடிக்க கூட வருகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஐயோ குடும்ப சமாதானத்தை இழந்து காணப்படுகிறதே, என்னுடைய பிள்ளைகளால் என் குடும்ப சமாதானத்தை இழந்து காணப்படுகிறதே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். நீண்ட நாட்களாக, எத்தனை வருடங்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் காணோமே. என்னுடைய 2 பிள்ளைகள் சொத்து தகராறு அல்ல, இவ்வளவு பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், மென்மேலும் பகை வளர்ந்து கொண்டே போகிறதே, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளால் சமாதானம் உண்டாகுமா? கலங்கி போய்கொண்டிருக்கிற உங்களுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம், அதுல 13வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எந்த பிள்ளையை குறித்து நீங்கள் கவலையோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த பிள்ளையை குறித்து உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறதோ, எந்த பிள்ளையை குறித்து உங்களுடைய இருதயம் பாரம் அடைந்து போய் இருக்கிறதோ, எந்த பிள்ளையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு போய்ட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த பிள்ளையை குறித்து இங்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட போகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக மாற்ற வைக்க போகிறார் இயேசு. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீங்க நினைக்கிறீங்க இந்த சமாதானம் வரப்போவதே கிடையாது, என் பிள்ளைங்க ஒரு நாளும் ஒன்று சேர மாட்டார்கள், என் பிள்ளைகள் இந்த ரயில்வே தண்டவாளத்தை போல இருந்து கொண்டு இருக்கிறாங்க, அது ஒரு நாளும் ஒன்றிணையாது, என்று அது ஒன்றிணைதோ அந்த விபத்துக்குள்ளாக மாறிவிடும் என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது மெய்யான சமாதானம். இயேசு கொடுக்கிற சமாதானத்தை இன்று உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குழப்பமாக இருக்கலாம்,
இந்த குழப்பத்தை, இந்த சிக்கலை தீர்க்கவே முடியாது. இந்த சிக்கல் தீர்ந்துச்சுன்னா ஒரு சமாதானமா இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அல்லது ஐயோ பயந்து போய் இருக்கிறேனே, இவர்கள் என்ன செய்வார்களோ என்று சொல்லி பிள்ளைகளை குறித்தோ அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ தொழிலை குறித்தோ வியாதியை குறித்தோ பயந்து போய் உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் சமாதானமற்று போயிருக்கலாம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கொடுத்த சமாதானம், மெய்யான சமாதானம், உண்மையான சமாதானம், நிரந்தரமான சமாதானம், நித்திய சமாதானத்தை சமாதான பிரபுவாகிய இயேசு கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாக விசுவாசத்தோடு அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார் அப்படிங்கிற பாடலை பாடும் பொழுது நீங்கள் உள்ளத்திலிருந்து அந்த அதிசயம் செய்கிறவரை நோக்கி பார்க்கலாம். நீங்கள் அதிசயம் செய்கிறவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் உங்கள் மத்தியில தான் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் நம் மனிதர்கள் மத்தியில உலாவுகிற தேவனாக இருக்கிறார். எஸ், அற்புதம் செய்கிறவர் உங்களுக்குள்ளாக வசித்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க அவருக்கு இடம் கொடுங்க. இயேசுவே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் என்று சொல்லி இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற. நீங்கள் ஜெபிங்க, நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க. பாடலை பாட நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். இரவ என்றும் நமக்குள் வசிக்கின்றார், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையினால் அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையினால் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் எம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம், ஏழை பாவியான என்னையும்
மாற்றினார் அதிசயம், என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம், என் மீதும் நேசக்கரம் நீட்டி அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். ஆமென். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா இயேசுவே, நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன இயேசுவே, குடும்ப சமாதானத்தை இழந்து போய் காணப்படுறார்களே இயேசுவே, குழப்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குழப்பங்கள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக. ஒரு தெளிவான பாதையை, ஒரு தெளிவான வழியை என் தகப்பனே நீர் காண்பித்து கொடுக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. பயத்தினால சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்காக நான் ஜெபிக்கிறேன். பயத்தினால் ஆண்டவரே சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறார்கள். எனக்கு பில்லி சுனியம் வைத்து விடுவார்களோ, எனக்கு மந்திரவாதம் செய்து விடுவார்களோ, அல்லது என்னை கொன்று விடுவார்களோ என்று சொல்லி பயத்தின் நிமித்தமாக, அல்லது சாப கட்டுகள் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவரே அவர்கள் வியாதி படுக்கையில் விழுந்தது நிமித்தமாக சமாதானத்தை இழந்து போய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயத்தின் ஆவி வெளியேறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறப்பா. எல்லா பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே சமாதானம் அற்று போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் கர்த்தரால் ஆண்டவரே உம்முடைய சுதந்திரம் அப்பா, உம்மால கிடைக்கக்கூடிய பலன் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கெட்டு போய்விடக் கூடாது, கெட்டு போய்விடக் கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆண்டவரே சமாதானத்தை துன்மார்க்கமான வாழ்க்கையில இழுத்து செல்கிற பாவத்திற்கு அடிமைப்படுத்துகிற ஆண்டவரே, சூதாட்டத்திற்கு அடிமைப்படுத்துகிற ஆண்டவரே, இன்னும் அப்பா செல்போனுக்கு, சோசியல் மீடியாக்களுக்கு அடிமைப்படுத்துகிற ஆண்டவரே, இன்டர்நெட் கேமுக்கு அடிமைப்படுத்துகிற, சினிமாவுக்கு அடிமைப்படுத்துகிற எல்லா பொல்லாத சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதி படுக்கைகள் மாறுவதாக, வியாதி படுக்கைகள் மாறுவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. எல்லா வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கி கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கேன்சர் நோய் ஆண்டவரே மாறுவதாக. மரண படுக்கையில் இருக்கிற ஆண்டவரே லீமாங்கிற சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே மருந்தை குடித்து தற்கொலை முயற்சி செய்து ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்களாக, ஒரு சுகம் பெறுவார்களாக. இப்பொழுதே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய குறைகளை, குற்றங்களை தயவாய் மன்னித்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, தற்கொலையை தூண்டுவிக்கிற எல்லா பொல்லாத சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. யாரெல்லாம் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் திருப்பப்படுவதாக. விசாரிப்பதற்கு இயேசு ஒருவர் இருக்கிறார் என்கிற எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உருவாகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. தற்கொலை ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இன்னும் கடன் பிரச்சனையில் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கடன் பிரச்சனை மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா திருமண தடைகள் மாறட்டும்பா, திருமண தடைகள் மாறட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனியோக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பத்தின் கனி உண்டாவதாக, கர்ப்பத்தின் கனி உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, வேலை வாய்ப்புக்காக ஆண்டவரே காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டுப்பா. வேலை இழந்து போய் இருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. இயேசுவே, அவளுக்கு நல்ல வேலையை தகப்பனீர் கொடுக்கும்படியாக இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. இன்னும் வேலை ஸ்தலத்தில் நிறைய பழுவின் நிமித்தமாக ஆண்டவரே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஐயோ, என்னால் வேலை செய்ய முடியலையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவே உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. அந்த பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னும் ஆண்டவரே, கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்க பாதத்தில் வருகிறேன். நிறைய பெற்றோர்கள் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறாங்க. என் பிள்ளை கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிதல் ஆண்டவரே தகப்பனீர் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆண்டவரே, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்பது போல இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே சமாதானம் உண்டாயிருக்கும், ஞானம் உண்டாயிருக்கும். உம்மை நோக்கி பார்க்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் சுகம் கொடுத்தமைக்காக, விடுதலை கொடுத்தமைக்காக, அநேக சாட்சிகளை எழுப்பினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விடுதலையை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், கர்த்தருக்குள்ளாக நடங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ.